ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமாக இருக்கிற இடியாப்பத்தை வச்சு டேஸ்டியாக கொத்தி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 5 இடியாப்பம் எடுத்திருக்கேன். நைட்டு செஞ்சது மிச்சமாயிருச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்ய போகிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லாட்டி 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நீங்கள் சேர்த்து கிண்டிக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டிங்கன்னா காலியாக தான் வரும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சிக்கன் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்துலேயும் உப்பு இருக்கும். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கொத்தி இடியாப்பம் ரெடி. வாசனையே நல்லா கம்ம கம்மன்னு இருக்குது. இதை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உதிரி உதிரியாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். இல்லாட்டி ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.